கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கனால கூட ஒரு கட்சியில் சேரணும்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய கொள்கை தெரிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு பல கட்சியினருக்கு கொள்கையும் இல்லை, பல கட்சியில் இருப்பவர்களுக்கு கொள்கையை பற்றியும் தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கை தெரிய வேண்டும், அந்த கட்சியினுடைய கொள்கையை பின்பற்றுவதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு பிறகு அந்த கட்சியில் பயணிக்க வேண்டும் என்று பார்க்குறோம். இது உலகத்தில் இருக்கின்ற ஒரு நடைமுறை. பிரியமானவர்கள, இதை அப்படியே திருச்சபைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு திருச்சபையில் நானும் அங்கத்தினராக சேர வேண்டுமானால் திருச்சபையினுடைய கொள்கை தெரியணும். பிரதர், இந்த உலகத்தில் பல ஆயிரம் திருச்சபை இருக்கிறது, பல ஆயிரம் கொள்கைகள் வைத்திருக்கிறார்கள், கோட்பாடுகள் வைத்திருக்கிறார்கள். எப்படி பிரதர் அப்படின்னு கேட்கலாம். பிரியமானவர்களே, பல ஆயிரம் திருச்சபைகள் இருந்தாலும் திருச்சபை என்றால் நீயும் நானும் தான். அந்த திருச்சபைக்கு தலைவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு அந்தந்த திருச்சபையில் சில தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் எல்லாமே தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட தேவ கிருபையினால் இருக்கிற தலைவர்கள் தான். யாருமே நிரந்தரமான தலைவர்கள் அல்ல. இன்றைக்கு அரசியலில் இருக்கிறவங்களும் நிரந்தரமான தலைவர்களும் யாரும் அல்ல. அப்போ ஒரு திருச்சபையில் நானும் அங்கமாக இருக்க வேண்டுமானால் திருச்சபையினுடைய கொள்கை தெரிய வேண்டும். ஆனால் அந்த திருச்சபையில் ஒரு கொள்கை கோட்பாடு வைத்திருப்பார்கள். அது தெரிவது நல்லது தான், அது நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் திருச்சபையினுடைய கொள்கை தெரியணும்னு சொன்னால் பைபிள் தான் திருச்சபையினுடைய கொள்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலைப்பிரசங்கம் திருச்சபையினுடைய கொள்கை. ஆண்டவருடைய உபதேசம் திருச்சபையினுடைய கொள்கை. பவுல் அப்போஸ்தலனாகிய பல அப்போஸ்தலர்களும் பவுல் அப்போஸ்தலனும் எழுதின பல உபதேசங்கள் சத்தியங்கள் திருச்சபையினுடைய கொள்கை. பிரியமானவர்களே, இந்த கொள்கை உனக்கும் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கொள்கையை கடைப்பிடிப்பதற்கு உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தொண்டன் அந்த கொள்கையை கடைப்பிடிக்க உறுதிமொழி ஏற்கிறானோ அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் இப்படி நெஞ்சில் கையை வைத்து கொண்டு எல்லா கட்சியினரும் தமிழ்நாட்டில் உறுதிமொழி ஏற்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த உறுதிமொழியை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசியப்படுத்தி இந்த மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டார்கள் என்றால் கேள்விக்குறி தான். சிலர் சொல்லுவாங்க, அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர், அப்படி அரசியலுக்கு அவர் அப்பாற்பட்டவர், அவர் பதவிக்கு அப்பாற்பட்டவர் அப்படி என்று எல்லோரும் சொல்லுவார்கள். பெரியார் அவர் எல்லோருக்குமான தலைவர், அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மைதான், அம்பேத்கரும் பெரியாரும் காந்தியடிகளும் இப்படி அநேகர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான். ஆனால் அரசியலில் இருக்கிற கலையை அவங்க பிடிங்கி எடுத்தாங்க. அரசியலை சீரமைக்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் அந்தந்த தலைவர்களையும் அந்தந்த அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு சொந்த உடைமையாக்கினார்கள். ஆனால் அவருடைய கொள்கையை அவர்கள் அபியாசப்படுத்தினார்கள் என்ற பெரிய கேள்விக்குறி தான். விஜயை பார்த்தீங்கன்னா 5 பேர் நினைக்கிறேன். 5 பேரை வச்சு இவர்கள் என்னுடைய கட்சியினுடைய கொள்கையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கொள்கையாளர்கள், எங்கள் கட்சிக்கு இவர்கள் முன்மாதிரியானவர்கள், இவர்களுடைய கொள்கையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் விஜய்க்கே அந்த 5 பேருடைய கொள்கை தெரியாது. அந்த விஜயனுடைய கட்சியில் இருக்கிற பொதுச் செயலாளருக்கு அந்த கொள்கை தெரியாது, பொருளாளருக்கு அந்த கொள்கை தெரியாது. சிலர் அம்பேத்கரை உயர்த்தி பிடிப்பார்கள். ஆனால் அம்பேத்கருடைய பொன்மொழிகளும் கொள்கைகளும், அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி சாதித்தார், அவர் எப்படி மக்களுக்காக பாடுபார், அவர் சொல்கிறார் ஜாதியே இருக்கக்கூடாதுன்றாரு. இந்த சமூகத்தில் ஜாதி இருக்குன்னு சொன்னால் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கல்வியை குறித்து பேசியிருக்கிறார், நல்ல நல்ல சட்டங்களை குறித்து பேசியிருக்கிறார். மக்களுடைய மேம்பாட்டுக்காக அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கு அம்பேத்கர் போராடி இருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் குறித்து பேசுகிறவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு? அதே போலத்தான் இன்றைக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கை தெரியாது, இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபையினுடைய அஸ்திபாரம் தெரியாது, இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய தலையானவர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்வோம்? இன்றைய அரசியல் கட்சி தலைவர்கள் போல தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு தொண்டனை போல இருக்கிறோமே தவிர, நாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கையை பின்பற்றுவர்களாக, இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தலைவராக, திருச்சபையின் தலைவராக நான் ஏற்றுக்கொண்டேனா? அதுதான் முக்கியம். இன்றைக்கு விஜய தலைவராக ஏற்றுக்கொள்கிற அநேக லட்ச இளைஞர்கள் துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க.
யாரையோ தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்றைய சமூகம். ஆனால் அந்த தலைவர்கள் எல்லாம் இளைஞர்களுக்காக, சமூகத்துக்காக என்ன செய்தார்கள் என்றால் ஒன்றுமில்லை. ஆனால் தன் உயிரையே கொடுத்த இந்த சமூகத்திற்காக, மக்கள் நலனுக்காக, மக்களுடைய நல்வாழ்வுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கொள்கையும் போதனையும் சத்தியமும் உபதேசத்தையும் உயர்த்தி பிடிக்கிற, கடைபிடிக்கிற மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடுறார். பிரியமான, இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கையை கடைப்பிடிக்கிறவர்கள் தான் சபையில் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கையை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்கிறது தான் சபையில் இருக்க முடியும். மிக முக்கியமான ஒன்று. எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்யணும். வருங்காலத்தில் ஆண்டவரே, உம்முடைய கொள்கையை உள்வாங்கி உம்முடைய கொள்கையின்படி நடக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் வேதத்தின் வழியாகவே அவருடைய கொள்கையை நமக்கு காண்பித்து அதை கடைப்பிடிப்பதற்கு வேண்டிய கிருபையை நமக்கு கொடுப்பார். ஜெபம் செய்யுங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, திருச்சபையினுடைய கொள்கையும் திருச்சபைக்கு நீரே ஆனவர் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையின் தலைவராக, அந்தரங்கத்தின் வாழ்க்கையின் தலைவராக, எங்களுடைய செயல்களினுடைய தலைவராக ஆண்டவரே, நாங்கள் உம்மை முன்மாதிரியாக நிறுத்தி உமக்கு நாங்கள் தொண்டு செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.